நம்ம நார்த் இந்தியன் மீடியாவுக்கெல்லாம் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம், கோடி மீடியா. இந்த கணிப்புகள் வந்து சரியா இருக்கும் அப்படின்னா போன முறை வெற்றி பெற்றதை விட பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும். கேரளாவில் வந்து சிபிஎம்க்கு வந்து 0 கொடுக்குறாங்க, ஆனால் பிஜேபிக்கு 1, காங்கிரஸ்க்கு 19. சிபிஎம் ஆட்சியில் இருக்கக்கூடிய சிபிஎம் அவ்வளவு பலத்தோடு இருக்கக்கூடிய சிபிஎம்க்கு நம்பர்ஸ் வராது. ஆனால் வெறும் 12% வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடத்துல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத எப்படி நம்ப முடியும்? அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவுக்கு வந்து 21% வாக்குகள், ஆனால் வந்து பாஜகவுக்கு 22% வாக்குகள், பாஜக 4 இடங்கள் வரை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றது. இதை வந்து எப்படி நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க கிரவுண்ட்ல போய் நம்பர்ஸ் பாருங்க. நீங்க கோயம்புத்தூர்ல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்க செல்வாக்கு தருமபுரியும் பார்க்கணும்ல. நீங்க சவுத்துல போய் பாருங்க, பிஎம்கேக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. திருநெல்வேலியில இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் அவர் தனிப்பட்ட முறையில் உருவாக்கியது, அந்த ஸ்ட்ரென்த் அங்க இருக்குன்னு சொல்லுங்க. கன்னியாகுமரியில இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா வந்து எல்லா இடங்கள்லயுமே 4 இடங்கள்ல நீங்களே 2 இடத்துல ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ்லயோ இல்ல வந்து ராஜஸ்தான்லயோ லாஸ்ட் டைம் வாங்கின நம்பர்ஸை விட, மகாராஷ்டிராலையும் கூட லாஸ்ட் டைம் வாங்கின நம்பர்ஸை விட இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு எண்ணிக்கை குறையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல மார்ஜின் கூட வேறுபடும். மார்ஜின் வந்து பிஜேபியினுடைய மார்ஜின் வந்து லாஸ்ட் டைம் விக்டரி மார்ஜின் வந்து இந்த முறை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எக்ஸிட் போல்ல என்ன முடிவுகள் வந்திருக்கோ அது மாதிரியான முடிவுகள் தான் தேர்தல் முடிவுகள்லையும் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் அது அதிமுகவுக்கு எவ்வளோ ஒரு ஒரு பெரிய நெகட்டிவான விஷயமா பார்த்தோம். அதிமுக உண்மையிலேயே ஒரு ஃப்ராக்சர்டு அப்போசிஷனாக தான் இருக்குது. அவங்களால வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து அறுவடை செய்ய முடியவில்லை. அந்த இடத்துல வந்து அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியும் முந்தி நிற்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. என்னதான் இருந்தாலும் ஏடிஎம்கே தான், ஆன்டி டிஎம்கே அப்படின்னா அது ஏடிஎம்கே தான். ஒரு கேள்வி சொல்லியிருக்க மாதிரி, ஒருவேளை அதிமுக கூட்டணி வாங்கியிருக்க சதவீதத்தை விட வாக்கு சதவீதம் அதிகமா பாஜக கூட்டணி வாங்கினதுன்னா அது பாஜகவோட வளர்ச்சின்னு எடுத்துக்கணுமா, இல்ல அதிமுகவோட வீழ்ச்சி பலவீனம்னு எடுத்துக்கணும்? அதிமுகவினுடைய பலவீனமாக தான் அதை நீங்க எடுத்துக்க முடியும். 34% இருந்த பார்ட்டியினுடைய ஓட் ஷேர் வந்து கிட்டத்தட்ட 22% குறையுது அப்படின்னா அது வந்து அதிமுகவினுடைய வீழ்ச்சி இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. ஒருவேளை பர்சன்டேஜ் வந்து ஏடிஎம்கேவோட பிஜேபிக்கு அதிகமாக இருந்தது, பிஜேபி கூட்டணிக்கு அதிகமாக இருந்ததுன்னா அண்ணாமலை நாளை சொல்லுவார், எடப்பாடி பழனிசாமியை விட நான் தான் பெரிய லீடர் இங்கே தமிழ்நாட்டில்னு சொல்லுவார். அதுக்கு அதிமுக எப்படி வந்து பதில் சொல்லும்னு எனக்கு தெரியல. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர். வணக்கம். காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய எழுச்சியை பார்க்க முடியுது. இந்த தடவை இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஒரு டஃப் ஃபைட்டாவது இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களை தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் இல்லை அரசியல் திறனாய்வாளர்கள் பல பேரும் பேசிட்டு இருந்த சூழலில் எக்ஸிட் போல் முடிவுகள் வந்திருக்கு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த முடிவுகளுமே காங்கிரஸ்க்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்தையே சொல்லலையே. எல்லாருமே ஒரு 300+ கண்டிப்பாக பாஜக கூட்டணி அடிச்சிடுங்கிற ஒரு ரிசல்ட்ஸை தான் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? நம்ம நார்த் இந்தியன் மீடியாவுக்கெல்லாம் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம், கோடி மீடியா. அப்போது இந்த கணிப்புகள் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னா போன முறை வெற்றி பெற்றதை விட பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெறணும் அப்படின்னா நார்த் இந்தியாவில் அவங்களுக்கு வந்த நம்பர்ஸை விட இந்த முறை நம்பர்ஸ், நார்த் இந்தியாவில் எவ்வளோ நம்பர்ஸ் வந்ததோ அதை விட இந்த முறை அதிகமாக வரணும். அதிகமாக எண்ணிக்கை வரணும் அப்படின்னா அது எங்கேருந்து வரணும்? தென் மாநிலங்கள்லேருந்து வரணும். தென் மாநிலங்கள்லேருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி அதிக நம்பர்ஸ் வரணும்? நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவிலேருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து ஆந்திர பிரதேஷ்லேருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆந்திராவில் வந்து டிடிபியோட கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஜெகனுக்கு தான் ஒரு எட்ஜ் இருக்கிறதாக தான் ப்ரீபோல் சர்வே எல்லாமே சொல்லிச்சு. அப்போ இப்போ வந்து ஜெகனுக்கு எட்ஜ் இருந்த இடத்துல வந்து டிடிபிக்கு ஃபேவரபுளாக மாறிடுச்சான்னு எனக்கு தெரியல. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் போன முறையே அதிக எண்ணிக்கையில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. இப்போ அதே எண்ணிக்கையே அதே நம்பர்ஸை வந்து ஒன்று அவங்க தக்க வச்சுக்கணும். ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஜேடிஎஸோட கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக ஆட்சியில் இருக்கிறது. காங்கிரஸ் அப்படி நம்பர்ஸை வந்து விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா கர்நாடகாவில் போன தேர்தலில் 2019 தேர்தலில் குமாரசாமியோட கூட்டணியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது.
இந்த முறை வந்து காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியில் இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு நம்பர்ஸ் வரக்கூடாதுன்னு இந்த கர்நாடகா எலெக்ஷன், அதாவது 2018 அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி ஒர்க் பண்ணாங்க, அங்கே வந்து பிஜேபியை தோற்கடிப்பதற்காக என்னென்ன யுக்திகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெஷினரி எப்படி இருக்குன்றத கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் காங்கிரஸ்க்கு இருக்குது. அப்படி இருந்தும் இந்த முறை கர்நாடகாவில் அவங்க வந்து காங்கிரஸ் லூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது இந்த எக்ஸிட் போல்ஸ் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, இதை வந்து நான் ஏன் வந்து இதை டிஸ்மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கேரளாவில் வந்து சிபிஎம்க்கு வந்து 0 கொடுக்குறாங்க, ஆனால் பிஜேபிக்கு 1, காங்கிரஸ்க்கு 19. சிபிஎம் ஆட்சியில் இருக்கக்கூடிய சிபிஎம், அவ்வளவு பலத்தோடு இருக்கக்கூடிய சிபிஎம்க்கு நம்பர்ஸ் வராது. ஆனால் வெறும் 12% வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடத்துல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத எப்படி நம்ப முடியும்? அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவுக்கு வந்து 21% வாக்குகள், ஆனால் வந்து பாஜகவுக்கு 22% வாக்குகள், பாஜக 4 இடங்கள் வரை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றது. இதை வந்து எப்படி நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க கூட்டணியில் இருக்க கட்சிகள் இல்லாம இருக்கு அதிமுக, இன்னொரு பக்கம் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கு பாஜகவோட கூட்டணி வலுவான கூட்டணின்னு நீங்க எப்படி சொல்லிட முடியும்? அது வந்து பர்செப்ஷன் தான் உங்களுக்கு. நீங்க கிரவுண்ட்ல போய் நம்பர்ஸ் பாருங்க. நீங்க கோயம்புத்தூர்ல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்க செல்வாக்கு வேற, தருமபுரியும் பார்க்கணும்ல. நீங்க வந்து அப்படிதான் நீங்க கால்குலேட் பண்றீங்க. நீங்க நார்த்ல இருக்கு பிஎம்கே, நீங்க சவுத்ல போய் பாருங்க, பிஎம்கேக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. பிஜேபியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டா ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிஜேபிக்கு முழுமையான செட்டப் ராமநாதபுரத்தில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல தேனியில பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? திருநெல்வேலியில் இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் அவர் தனிப்பட்ட முறையில் உருவாக்கியது, அந்த ஸ்ட்ரென்த் அங்கே இருக்குன்னு சொல்லுங்க. கன்னியாகுமரியில் இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா வந்து எல்லா இடங்கள்லயுமே 4 இடங்கள்ல நீங்களே 2 இடத்துல ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. இல்ல, அதாவது நான் ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனா அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகி அதுக்கு பிறகு அது வெற்றியா மாறணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அதீதமான நம்பிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் 4 இடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. இப்போ தமிழ்நாட்டிலேயே இப்படி நம்பர்ஸ் கொடுக்கும்போது வடக்குல எல்லாம் இன்னும் அதிகமா கொடுக்க மாட்டாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ்லயோ இல்ல வந்து ராஜஸ்தான்லயோ லாஸ்ட் டைம் வாங்கின நம்பர்ஸை விட, மகாராஷ்டிராலையும் கூட லாஸ்ட் டைம் வாங்கின நம்பர்ஸை விட இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு எண்ணிக்கை குறையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல மார்ஜின் கூட வேறுபடும். மார்ஜின் வந்து பிஜேபியினுடைய மார்ஜின் வந்து லாஸ்ட் டைம் விக்டரி மார்ஜின் வந்து இந்த முறை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓட் பர்சன்டேஜ் கண்டிப்பா காங்கிரஸ் இந்தியா அலையன்ஸ்க்கு பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் சவுத்த பத்தி பேசிட்டு வந்தலாம் நினைக்கிறேன். ஆந்திரால கூட்டணினால இந்த நம்பர்ஸ் வர வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி, அதாவது ஜெகனுக்கு எட்ஜ் இருக்கு, கூட்டணினால இவங்களுக்கு ஒரு நம்பர்ஸ், அதாவது ரொம்ப பெரிய நம்பர்ஸ் எல்லாம் கிடைக்கல. எட்ஜ் இருக்க மாதிரியே சொல்லல, ஜெகனுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவா இருக்குங்கிற மாதிரி தான் ரிசல்ட் சொல்லுது எக்ஸிட் போல். என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ் சொல்றதுக்கு நான் மாறுபடுறேன். ஏன்னா அங்க வந்து ஜெகனுக்கு எட்ஜ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தெலுங்கானால மேபி இவங்களுக்கு வந்து 2ல இருந்து 3 நம்பர்ஸ் வரலாம். நீங்க பாத்தீங்கன்னா சவுத் மட்டும் கிட்டத்தட்ட 121 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக போட்டியிடுகிறது. இந்த 121 தொகுதிகளில் 50லேருந்து 60 இடங்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே இவங்க சொல்லக்கூடிய நார்த் இந்தியாவையும் சேர்த்து எல்லா இடங்கள்லையும் எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய 370 அந்த நம்பர்ஸ் வரும். இல்லைன்னா அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்தியா முழுக்கவே 421 இடங்களில் தான் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக போட்டியிடுகிறது. இந்த 421 இடங்களில் அவங்க வந்து 250லேருந்து 270 இடங்கள் வெற்றி பெற்று, மீதி வந்து கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றாதான் இந்த 370 இடங்கள். அப்படி எனக்கு வந்து அவ்வளவு பெரிய நம்பர்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளுமே வந்து திமுக கூட்டணிக்கு ஃபேவரா தான் சொல்றாங்க போது களம் அப்படிதான் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் அந்த மாதிரி களம் இருக்குறதுனால தான் எக்ஸிட் போல் முடிவுகள் வருது. இல்ல, எனக்கு வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து களம் இவங்க சொல்ற மாதிரி நான் வந்து அப்படி நினைக்கல. ஏன்னா லாஸ்ட் டைம் இருந்ததை விட இப்போ சமாஜ்வாதி காங்கிரஸ்க்கான அண்டர்ஸ்டாண்டிங் வேறையா இருக்கு. அவங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல இணைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு சூழல் இந்த முறை இருந்தது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு இஷ்யூ அங்க. எவ்வளவு நம்பர்ஸ் வாங்கிர முடியும்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் டைம் வந்து 69 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தது பிஜேபி. இப்போ வந்து அதே 69 வரும்னு நான் நினைக்கல. அந்த நம்பர்ஸ் குறையலாம், கிட்டத்தட்ட 50 அந்த அளவில் நின்று போயிடும் பிஜேபியினுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ராஜஸ்தான்லேயும் இப்போ லாஸ்ட் டைம் கிடைச்ச 25 இல்லாமல் அந்த நம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20 இல்லை 19, 20 அந்த மாதிரி நம்பர்ஸ் குறைஞ்சிடும். குஜராத் 26 அப்படியே அவங்க எடுத்துருவாங்க. அதில் வந்து மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஏன்னா என்னதான் ராஜ்புட்ஸ் போராட்டம் நடத்தி இருந்தாலும் அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படின்னு இருந்தாலுமே
அதே ராஜஸ்தான்லேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் அது சில இடங்களில் பாதிக்கும் அப்படின்னாலும் குஜராத்தில் வந்து அந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு 26 அப்படியே வந்துடும். மகாராஷ்டிராவில் நம்பர்ஸ் மாறுபடலாம். அதே போல் மகாராஷ்டிராவும் ஆனால் எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளுமே என்டிஏக்கு தான் ஒரு எட்ஜை கொடுக்குறாங்க. என்டிஏக்கு எட்ஜ் கொடுக்குறாங்க. லாஸ்ட் டைம் வந்து அவங்க சிவசேனாவோட கூட்டணியிலிருந்து போட்டி போட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வந்தது. இப்போ ஒன்றுபட்ட சிவசேனாவே கிடையாது. சிவசேனா வந்து ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன் மட்டும்தான் இவங்க கூட இருக்காங்க. அஜித் பவார் ஃபேக்ஷன் மட்டும்தான் என்சிபியிலேருந்து இவங்க கூட இருக்காங்க. லீடர்ஸ் இன்னொரு பக்கம் இருக்காங்க. அப்படி பார்த்தா வந்து பிஜேபிக்கு எட்ஜ் இருக்குது அப்படின்னா காங்கிரஸ்க்கு அங்கே ஸ்டேக்ஸே இல்லையா, இல்லை வந்து என்சிபிக்கும் சிவசேனாக்கும் ஸ்டேக்ஸ் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. வெற்றி பெற அளவுக்கு இல்லையோ? இல்லை, பிஜேபி வந்து லாஸ்ட் டைம் வாங்கின 41 இடங்கள் அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் குறையும் அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை எக்ஸிட் போல்ஸ் சொல்றதுக்கு உண்மையாக கூட இருக்கலாம். நம்மளால அதை மாற்றியும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடங்கள்ல அதாவது மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பிறகு பீகார், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், இங்கே எல்லாமே வந்து பிஜேபிக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பிஜு பட்நாயக் தான். இதில் வந்து டிஎம்சி மமதா பானர்ஜிக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. இருந்தாலும் அங்கே வந்து பிஜேபியினுடைய நம்பர்ஸ் வெஸ்ட் பெங்காலில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒருவேளை மமதாக்கு நம்பர்ஸ் குறைஞ்சிது, இல்லை வந்து சென்டரில் வந்து பிஜேபி வந்து நம்பர்ஸ் குறைஞ்சிது அப்படின்னா பிஜு பட்நாயக்கும் மமதா பானர்ஜியும் வெளியிலேருந்து நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹங் பார்லிமெண்ட்டாக இருக்கும். ஹங் பார்லிமெண்ட்டுக்கு அப்புறம் 2 கூட்டணிகளுமே ஆதரவு தேடி பெரிய பெரிய கட்சிகளை அணுகுவார்கள் அப்படின்னு நான் இல்லை. எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? இப்போ எக்ஸிட் போல் முடிவுகளே வேற மாதிரி தானே இருக்கு. இல்லை, எக்ஸிட் போல்ஸ் வந்து இப்படி நம்பர்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறதுல இருந்து 50 நம்பர் குறைஞ்சாலுமே கூட அது ஒரு தொங்கு நாடாளுமன்றமா, தொங்கு நாடாளுமன்றம் வாய்ப்பே இல்லை. நீங்க சொல்ற இந்த 370 இவங்க கொடுக்குற நம்பர்ஸ்ல இருந்து குறைஞ்சாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் 260 வரைக்கும் 240 to 260 தான் மொத்த கூட்டணியுமே வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை விட அதிகமாக வந்தது அப்படின்னா இவங்க சொல்லியிருக்க எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்லியிருக்க இடத்துல இருந்து எந்த இடங்கள்ல இந்த மாதிரி நீங்க 100 குறையும் நீங்க நினைக்கிறீங்க? எந்தெந்த பகுதிகள்? அதான் நான் சொன்னேன், மகாராஷ்டிரா குறைஞ்சிரும், உத்தரப்பிரதேஷ் குறைஞ்சிரும், ராஜஸ்தான் குறைஞ்சிரும், டெல்லி பஞ்சாப் குறைஞ்சிரும். பிறகு வந்து நார்த் ஈஸ்ட் ஏற்கனவே அவங்க கையில் இல்லை. காஷ்மீர், லடாக் அது வந்து 5 தொகுதிகள் தான். 5மே அவங்க காஷ்மீரில் வந்து போட்டியிடவே இல்லை. இன்னும் சொல்லணும்னா லடாக்கும் அவங்க கையில் இல்லை. டெல்லியில் வந்து ஆம் ஆத்மிக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சட்டப்பேரவைக்கு ஒரு மாதிரி, நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி தானே எப்பயுமே போலிங்ல முடிவெடுத்திருக்காங்க. இந்த முறை வந்து அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கெஜ்ரிவாலினுடைய அரெஸ்ட் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைச்சது, இந்த இன்ட்ரிம் பெயில் கிடைச்சது பாருங்கள். திரும்ப நான் இன்னைக்கு பிரசன்ட்க்கு போக போகிறார். இந்த இன்ட்ரிம் பெயிலே வந்து பிஜேபியை வந்து ஒரு பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணுச்சு அந்த பகுதிகளில். அதனால தான் அவங்க வந்து அந்த பேச்சுக்கள் மாறினது. அதுக்கு பிறகு வந்து மற்ற தலைவர்களுக்கு ஹேமந்த் சோரேனுக்காகட்டும் இல்லை செந்தில் பாலாஜிக்காகட்டும் இது அதாவது கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்ததுக்கு பிறகு இருந்த எண்ண ஓட்டம் என்னன்னா, இடியை வைத்து பாரதிய ஜனதா கட்சி மிரட்டுவது உண்மைதான், அதனால தான் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டே அவருக்கு பெயில் கொடுத்துருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் வந்தது. அதன் காரணமாகத்தான் ஹேமந்த் சோரேனுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பெயில் மறுக்கப்பட்டதுன்னு நான் நம்புறேன். இதுதான் ஒரு பெரிய ரீசன். அதாவது இடி சிபிஐ இவங்க பேசுகிற, அதாவது காங்கிரஸ் மற்ற எதிர்க்கட்சிகள் வந்து இந்த மாதிரியான சென்ட்ரல் ஏஜென்சிஸை வச்சு எதிர்க்கட்சிகளை முடக்க நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு அவங்க பேசினது அதுக்கான வலு சேர்க்கக்கூடியதாக தான் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்ட பெயில் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் ஆம் ஆத்மி காங்கிரஸ்க்கு ஃபேவரபிளாக வாக்களித்திருப்பார்கள் மக்கள் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அதில் மாற்றம் இருந்தாலும் இருக்கலாம், அது தெரியல. பஞ்சாப், ஹரியானா இந்த இடங்கள்ல வந்து விவசாயிகள் போராட்டம் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டது. ஆனாலும் எக்ஸிட் போல் முடிவுகள் வேற மாதிரியான இதை தானே காமிச்சிருக்கு. எனக்கு வந்து பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷில் ஒரு சில பகுதிகள், இங்கே எல்லாத்துலேயுமே வந்து இந்த அக்னிவீர் திட்டம் இவங்க கொண்டு வந்தது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை ஒரு சில இடங்களில் அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்க்கட்சிகள் சரியா கையாண்டாங்களாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை, எதிர்க்கட்சிகள் அதை கையாண்டார்கள். இன்னொன்று வந்து உத்தரப்பிரதேசில் வந்து இந்த முறை பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுத்து இருக்கிறது. அடுத்தது வந்து காங்கிரஸ்னுடைய மேனிஃபெஸ்டோ, அதாவது
பெண்களுக்கு அவங்க கொடுத்த மகாலட்சுமி ப்ராமிசஸ், மகாலட்சுமி திட்டம், இது எல்லாமே அவங்களுக்கு ஓரளவு கை கொடுத்துருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஓவராலா பிரசாந்த் கிஷோர் ஒரு நம்பரை சொல்லிட்டே இருந்தாரு. அந்த நம்பர் இப்போ எக்ஸிட் போல் முடிவுகள் அதை விட அதிகமா இருக்கு. பட் நீங்க வேற ஒரு டெசிஷன் தமிழ்நாட்டில இருந்து பார்க்கும்போது இல்ல வந்து அந்த நோக்கத்துல இருந்து பேசுறவங்க மட்டுமே இந்த விஷயத்த இந்த நம்பர்ஸ்லாம் வராது அப்படின்னு ஒன்று சொல்றதையும் பார்க்க முடியும். பிரசாந்த் கிஷோர் எந்த அடிப்படையில் சொல்றாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் பாரதிய ஜனதா கட்சி அந்த அந்த ஆதரவு மனநிலையிலிருந்து அவர் பேசுகிறாரா, இல்லை அவர் மோடியை முழுமையாக தெரிந்தவர் அப்படின்றதுனால அவர் பேசுகிறாரான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் பிரசாந்த் கிஷோருடைய அனாலிசிஸ்க்கு நான் போக விரும்பலை. ஆனால் பிரசாந்த் கிஷோரே வந்து மோடியினுடைய ஃபேம் கடந்த 2014 இருந்ததை விட 2019 இருந்ததை விட இந்த முறை மோடியினுடைய புகழ் அல்லது மோடியினுடைய பிம்பம் பெரிய அளவில் அதுக்கு ஒரு சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் கரண்ட் ஆப்பர் இன்டர்வியூவில் சொல்கிறார். அப்போது அந்த பிம்பம் வந்து குறைஞ்சிருக்கு இல்லை சறுக்கலை சந்திச்சிருக்கு அப்படின்னா இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவானதாக இல்லை. அவரோட கருத்திலே அவர் நிறைய இடங்கள்ல பிரசாந்த் கிஷோர் முரண்பட்டிருக்கிறார். அதனால அவர் பேசினதை வச்சு அவருடைய அனாலிசிஸ் போக விரும்பல. இது வேவ்லெஸ் எலெக்ஷன். ஆதரவு அலையும் இல்லை, எதிர்ப்பு அலையும் இல்லை. எந்த இடங்கள்லையுமே நீங்க அதை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. எந்த வேவும் கிடையாது. நீங்க 2014 ஒரு மோடி வேவ் பேசணும், 2019 வந்து ஒரு பேட்ரியாட்டிக் வேவ், அதாவது புல்வாமா அட்டாக்கு அப்புறம் தேசபக்தியை மக்கள் மத்தியில் பேச வச்சு நாடி நரம்பெல்லாம் தேசபக்தி ஏறின்னு எல்லாருமே வந்து இந்தியா இந்தியான்னு நாட்டுப்பற்று பேசணும். இந்த முறை அது எதுவுமே கிடையாது. எந்த அளவு வேவ்லெஸ் எலெக்ஷன் வந்து எப்படி வேணாலும் டர்ன் ஆகலாம். நீங்க வந்து மோடிக்கு ஃபேவரபிளாக தான் இருக்கணும், இல்லை வந்து மோடிக்கு எதிராக தான் இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாது. எதிர்கட்சி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மோடி வேண்டாம் அப்படின்றத அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அதை தான் அவங்க வந்து அது மோடி வேண்டாம்னு நினைச்ச மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் தென்னிந்தியாவிலையும் மட்டுமில்லை தேசிய அளவிலும் பெரிய நம்பர்ஸ் அது இருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ தொங்கு நாடாளுமன்றம் அமையும் அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையிலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி அமையும் பட்சத்தில் அதை யார் ஆட்சி அமைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு? தொங்கு நாடாளுமன்றம் அப்படின்னா தனிப்பெரும் மெஜாரிட்டியோட இருக்க கட்சி யாரோ அவங்கள தான் முதல்ல ஆட்சி அமைக்க. பிஜேபிக்கு நம்பர்ஸ் இருக்கும், பிஜேபி ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. அப்படி பிஜேபி ஆட்சி அமைக்க கூப்பிட்டா பிறகு வந்து மற்ற கட்சிகள் யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஓரிரு வாரங்களுக்கு இது ஒரு பேசு பொருளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைவா தமிழ்நாட்டை பற்றி மட்டும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எக்ஸிட் போலில் என்ன முடிவுகள் வந்திருக்கோ அது மாதிரியான முடிவுகள் தான் தேர்தல் முடிவுகள்லையும் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் அது அதிமுகவுக்கு எவ்வளோ ஒரு ஒரு பெரிய நெகட்டிவான விஷயமா பார்க்கணும்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது ஒற்றை தலைமை வந்தால் கட்சி வந்து இன்னும் வலுப்பெறும். அவரால் எல்லாரையும் ஒருங்கிணைக்கப்பட முடியும். அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் இப்போ வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக ஒரு முறை கூட வெற்றி பெறவில்லை. இப்போ தோக்குறாங்க அப்படின்னா இது வந்து 9வது முறை தேர்தலில் தோக்கக்கூடியதாக தான் நம்ம பார்க்கணும். அப்போது ஒரு எலெக்ஷன்லேயும் தோக்குறாங்க அப்படின்னா தலைமையும் சரி கட்சியும் சரி அவங்கள வந்து திரும்பவும் எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றத அவங்க மறுபரிசீலனை செய்ய வேண்டும். லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்லேயே, அதாவது 2021 சரி 2019 சரி வந்து ஏடிஎம்கே அதை செய்யலை. இப்போ அதை கட்டாயம் செய்யணும். நிறைய இடங்களில் வந்து நிர்வாகிகள் எங்கே ஒர்க் பண்ணாங்க எங்கே ஒர்க் பண்ணல அப்படின்றதையும் அவங்க வந்து பார்க்க வேண்டியிருக்கும். இன்னொன்று, ஏன் வந்து கேண்டிடேட்ஸ் அவங்க சூஸ் பண்ணது இருக்குல்ல, எல்லாருமே வந்து பணபலம் பொருந்தியவர்கள் அல்லது ஆள்பலம் பொருந்தியவர்கள் அப்படி தான் வந்து எம்பி கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியா திரும்பவும் ஏடிஎம்கேக்கு செட் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2001 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து யாருமே எதிர்பார்க்கல, பெரிய கூட்டணி இருந்தது. ஆனால் தனிப்பெரும்பான்மையாக 141 இடங்களில் அதிமுக 2001 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுது. ஆனால் அந்த முறை ஜெயலலிதா வந்து சீட்டு கொடுத்திருந்த நபர்கள் எல்லாருமே, ஓபிஎஸ் உள்பட, நயினார் நாகேந்திரன் உள்பட எல்லாருமே வந்து புதிய முகங்கள், அப்போ பெரும்பாலும் புதுமுகங்கள். அவங்கள எல்லாரையும் ஜெயலலிதாவால் ஜெயிக்க வைக்க முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு ஜெயலலிதா இல்லை. அதிமுக உண்மையிலேயே ஒரு ஃப்ராக்சர்டு அப்போசிஷனாக தான் இருக்குது. அவங்களால வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து அறுவடை செய்ய முடியவில்லை. அந்த இடத்துல வந்து அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியும் முந்தி நிற்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. என்னதான் இருந்தாலும் ஏடிஎம்கே தான், ஆன்டி டிஎம்கே அப்படின்னா அது ஏடிஎம்கே தான். அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது.
ஆனாலும் அதை வந்து அவங்க கேபிட்டலைஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற கொஸ்டின் மார்க் இருக்கு. கேபிட்டலைஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் கிட்டத்தட்ட இந்த தேர்தலுக்கு முன்பு ஒரு 25 நாட்களுக்கு முன்பு இருந்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய அளவில் பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் இன்னமும் வந்து அவங்க கட்சிக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. செகண்ட் லைன் லீடர்ஸும் தலைமையும் ஒன்று சேர்ந்து தான் இருக்காங்களா? ஒன்றும் வேண்டாம். உதாரணத்துக்கு அவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது, 70வது பிறந்தநாள். எவ்வளோ விமர்சையாக கொண்டாடி இருக்கணும். ஏன் தலைமை இங்கே சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சு நீங்கள் ஏன் செலிப்ரேட் பண்ணலை? சேலத்தில் தான் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கும் வந்து வேலுமணி அவர்கள், இத்தனைக்கும் வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வலதுகரமாக அறியப்பட்டவர். அப்படி இருக்கக்கூடியவர் வந்து 2 நாள் கழிச்சு தான் போய் அவருக்கு விஷ் பண்றாரு. அப்போ அங்க வந்து உங்களுக்கு லீடர்ஸ் மத்தியிலேயே ஒரு கனெக்ஷன் இல்லை. என்னதான் ஜெயலலிதா வந்து 10 நாளைக்கு வெளியில வராம இருந்து, இல்லை வந்து 3 மாசத்துக்கு வெளியில வராம இருந்து, இல்லை 6 மாசம் அளவு கூட கொடநாட்டிலேயே அவங்க இருந்தாங்கன்னா கூட அவங்க கீழே இறங்கி வரும்போது அவங்களோட மக்களோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு வந்து அது மாதிரியான ஒரு சூழல் கிடையாது. அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர் சொல்லுவார், நான் வந்து காடர்ல எங்க கட்சியில தான் வந்து காடாஸ் யாரா இருந்தாலும் தலைமை பொறுப்புக்கு வர முடியும், அப்படிதான் நான் வந்தேன் அப்படின்னு. அப்படிதான் நீங்க வந்தீங்கன்னா அங்க வந்து காடாஸினுடைய அந்த அரவணைப்பு அங்க குறைஞ்சு போச்சோ அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. சொல்லியிருக்க மாதிரி ஒருவேளை அதிமுக கூட்டணி வாங்கியிருக்க சதவீதத்தை விட வாக்கு சதவீதம் அதிகமா பாஜக கூட்டணி வாங்கினதுன்னா அது பாஜகவோட வளர்ச்சின்னு எடுத்துக்கணுமா, இல்ல அதிமுகவோட வீழ்ச்சி பலவீனம்னு எடுத்துக்கணுமா? அதிமுகவினுடைய பலவீனமாக தான் அதை நீங்க எடுத்துக்க முடியும். 34% இருந்த பார்ட்டியினுடைய ஓட் ஷேர் வந்து கிட்டத்தட்ட 22% குறையுது அப்படின்னா அது வந்து அதிமுகவினுடைய வீழ்ச்சி இல்லாமல் வேற என்னவாக இருக்க முடியும்? அதிமுக இல்ல, அது கூட்டணியினால வரக்கூடிய பர்சன்டேஜ் தான். பிஜேபியினுடைய வளர்ச்சின்னு அது மட்டும்தான் காரணம்னு சொல்லிட முடியாது. பிஜேபியினுடைய வளர்ச்சியும் இருக்கு. ஏன்னா இங்க வந்து கம்ப்ளீட்டா சொசைட்டி வந்து போலரைஸ் ஆயிருக்கு, இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, வெஸ்ட்ல மட்டும்தான் அதிமுக பலமா இருக்கா, இல்லை வெஸ்ட்லேயும் அவங்களுக்கு வந்து, அதாவது மேற்கு மண்டலத்திலையும் அவங்களுடைய பலம் குறைஞ்சு போச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இன்னொரு பக்கம் வந்து சவுத்தில், அதாவது தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலி இந்த பகுதிகளில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பிறகு நயினார் நாகேந்திரன் இவங்க எல்லாருமே கண்டெஸ்ட் பண்ணதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சமூக வாக்குகள் அவங்க பக்கம் வரும்போது பிஜேபி என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா, அந்த சமூகம் எங்க பக்கம் தான் இருக்கு, எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். முக்கியம் இல்ல, வாக்கு சதவீதம் தான் முக்கியங்கிற ஒரு பேச்சு ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க. எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்க போறோங்கிறது அது வந்து அவங்க தோத்து போறாங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த வாக்கு சதவீதத்தை அவங்க பேசு பொருளாக்கியது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. ஒருவேளை பர்சன்டேஜ் வந்து ஏடிஎம்கேவோட பிஜேபிக்கு அதிகமாக இருந்தது, பிஜேபி கூட்டணிக்கு அதிகமாக இருந்ததுன்னா, அண்ணாமலை நாளைக்கு சொல்லுவார், எடப்பாடி பழனிசாமியை விட நான் தான் பெரிய லீடர் இங்கே தமிழ்நாட்டில்னு சொல்லுவார். அதுக்கு அதிமுக எப்படி வந்து பதில் சொல்லும்னு எனக்கு தெரியல. பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. பட் எக்ஸிட் போல் முடிவுகள்ல நான் உடன்படலை. தேர்தல் முடிவுகள் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தொங்கு நாடாளுமன்றம் அமையதான் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் 2 நாட்கள்ல நீங்க சொன்னது நடக்க போதா, எக்ஸிட் போல் முடிவுகள்ல என்ன வந்ததோ அது நடக்க போதாங்கிறது தெரிய போகுது. ஒரு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் வழங்கியமைக்கு மிக்க நன்றி.